வணக்கம் மாணவர்களே. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஃபார்மர்ஸ் அண்ட் ஹிஸ் டாக்டர்ஸ்ங்கிற பாடத்துக்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல வந்து 2nd சாப்டர்ல வந்து இருக்குது. ஸோ நம்ம 2nd சாப்டர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஆக்ஷன்ஸ் வித் த பிக்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஃபீட் பண்றாங்க பேர்ட்ஸுக்கு. ஸோ ஃபீட் த பேர்ட்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, என்ன பண்றாங்க, மிக்சஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ் அதை பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, சோஸ் த கிரெயின். ஸோ வந்து மேட்ச் இட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்சர் மேட்ச் பண்ணிட்டோம், நீங்களும் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் த ஃபார்மர் ஹேட் ஆஸ் டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மருக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னா 3 டாக்டர்ஸ். ஸோ 3 போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன், ஹி ஆஃபர்ட் ஆஸ் டு ஹிஸ் டாக்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து மில்லட், MILLET மில்லட். அட் தேர்ட் ஒன், த செகண்ட் டாக்டர் டேஸ் த மில்லட் டு எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஃபீட்ஸ், FEEDS. நம்ம மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துகிற மணிச்சேரும் இதில் வந்து எழுதுகிறோம். ஸோ ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க, வாட் டிட் த ஃபாதர் கிவ் டு ஆல் த டாக்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து த ஃபாதர் ஹேவ் எ பிக் பேக் ஆஃப் millet to each of his daughters. The father have a bag of millet to each of his daughters. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், வாட் இட் த ஃபர்ஸ்ட் டாட்டர் டு. ஸோ ஃபர்ஸ்ட் டாட்டர் என்ன பண்ணாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, the first daughter feed the grains to a flock of birds. ஸோ ஃப்ளாக், இந்த பேர்ட்ஸுக்கு வந்து அந்த மில்லட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. தி செகண்ட் ஒன், ஹவு டிட் த செகண்ட் டாட்டர் யூஸ் த கிரெயின். ஸோ ஆன்சர் பாருங்க, த செகண்ட் டாட்டர் மிக்ஸ்டு த கிரெயின்ஸ் வித் அதர் கிரெயின்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கிரெயின்ஸை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், ஹவு டிட் த third daughter use the grain. ஸோ ஆன்சர் பாருங்க, the third daughter sowed the grains in the field and grew a successful harvest. ஸோ third daughter என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து வயல்ல போட்டு என்ன செஞ்சிருக்காங்க, விதைச்சிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், who is the wisest of all? why. ஆன்சர் வந்து the third daughter is the wisest of all because she used the grains wisely to multiply them and produce a greater yield. ஸோ இதான் 5th கொஸ்டின்கான ஆன்சர். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நோட்டில் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஆன்சரை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை யுவர் ஓன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க, பேடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங், இது மதர் டங்ல நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கணும். இப்போ பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க, மீனிங். ஸோ மீனிங் என்னன்னா, த ரைஸ் இன் இட்ஸ் ஹஸ்க். ஸோ ரைஸ் இன் இட்ஸ் ஹஸ்க் தான் பேடியோட மீனிங். அடுத்து இன் யுவர் மதர் டங், நம்மளோட மதர் டங் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெல்லுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆன்சர் என்ன வரும்னா, நெல்லுங்கிறது வந்து இந்த பேடிங்கிறது நமக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன வரும்னா நவுன் சொல்லி வரும். அடுத்து யூஸ் த சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. த ஃபார்மர் ஹார்வெஸ்டட் த பேடி. த ஃபார்மர் ஹார்வெஸ்டட் த பேடி. ஸோ இதான் வந்து அதுக்கு நம்ம வந்து சென்டென்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வேறு சென்டென்ஸ் கூட அமைச்சுக்கலாம். த ஃபார்மர் ஹார்வெஸ்டர்ஸ் த பேடி. நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த பேசேஜ் 3 times அண்ட் கலர் எ புல் ஃபார் ஈச் டைம். ஸோ வந்து செஞ்சுக்காங்க, அந்த ரீட் பண்ணி இந்த இதுக்கு வந்து கலர் அடிக்கணும். ஸோ அந்த கலர் அடிச்சுக்கோங்க. அது சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ். ஸோ நமக்கு மெசேஜ் கொடுத்துருந்தாங்களா, அதுலேருந்து அதோட மெயின் ஐடியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னதுன்னா செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் என்ன செஞ்சுக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. முருகன் லவ்லி ஹிஸ் புல்ஸ் அண்ட் ஃபார்மிங். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன். ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் பாருங்க, ரீப்பிங். ஸோ நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து ரீப்பிங். செகண்டுக்கான ஆன்சர் வந்து ஃப்ளப்பிங். இதுக்கு வந்து ரீப்பிங், இதுக்கு வந்து ஃப்ளப்பிங். அடுத்த மூன்றாவதுக்கு வந்து கிரேசிங். ஸோ அந்த கட்டம் கொடுத்துருக்காங்களா, அந்த கோட் கொடுத்துருக்காங்களா, அந்த கோட்ல வந்து அந்த ஆன்சரை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர்.
அடுத்து பாருங்க லெட்டர்ஸ் ரைட் குடுத்துருக்காங்க. ஸோ மை ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இது வந்து நீங்களா தான் வந்து எழுதணும். நீங்க எப்ப பிறந்தீங்க? எந்த இடத்துல பிறந்தீங்க? உங்க அப்பா நேம் என்னன்னு சொல்லி, இதுக்கு வந்து நீங்க தான் அந்த ஒவ்வொரு கீழ கோடு குடுத்துருக்காங்களா, அந்த கொஸ்டின ரீட் பண்ணி நீங்க தான் வந்து எழுதணும். ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து ஐ கேன் டூ குடுத்துருக்காங்க. லுக் அட் தி பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நமக்கு ஒரு குடுத்துருக்காங்களா, அது பேர் என்னதுன்னு பாருங்களேன். அது பேர் வந்து என்னதுன்னா, பெபிள்ஸ். ஆன்சர் பாருங்க. நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு வரும். பெபிள்ஸ். ஸோ பெபிள்ஸ்ல எழுதிக்கோங்க. அடுத்து இன் யுவர் மதர் டங். ஸோ என்ன வரும் நமக்கு? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய மதர் டங்ல கூழாங்கற்கள் சொல்லுவோம். ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க. நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்க. த சில்ட்ரன் கலெக்டட் த பெபிள்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். த சில்ட்ரன் கலெக்டட் COLLECTED கலெக்டட் த பெபிள்ஸ். ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சர்க்கிள் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மத? நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து டீர். ஸோ டீர் வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கேல்ஸ் தான் எழுதணும். அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து இது என்ன சொல்லணும்? ஜீஸ்ன்னு சொல்லணும். நிறைய இருந்தால் தான் கூசஸ்ன்னு சொல்லணும். இது வந்து ஜீஸ். ஸோ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பாருங்க. டூத். டூத்துக்கு ஃப்ளூரல் ஃபார்ம் என்னது? டீத். ஸோ எழுதிக்கோங்க. டீத்துக்கு வந்து இது. அதுக்கடுத்து நைஃப்க்கு என்ன வரும்னா நைவ்ஸ். KNIVES. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து ரிசைட் த போயம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் வித் கரெக்ட் இனோசேஷன். ஸோ அது பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்கான ஆன்சர் பாருங்கள். மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸை மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெல்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரைமிங் வேர்ட் நமக்கு என்ன வரும்னா வெல்த் வரும். அடுத்து ஹுக்குக்கான ரைமிங் வேர்டு வந்து லுக்குன்னு வரும். ஹாமுக்கு என்ன வரும்னா சாம்னு வரும். ஸோ மூணையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் த பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சி டேஸ் த ஹோம்ஒர்க் at 6 o'clock. ஸோ ரைட் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபாஸ்ட் கன்யூஸ் டென்ஸ் என்ன வரும்னா வாஸ் ரைட்டிங். ரைட் என்னவா வரும்? ஃபாஸ்ட் கன்யூஸில் பண்ணும்போது நம்ம வாஸ்ன்னு போடுவோம். ரைட்டுக்கு வந்து என்ன வரும்னா ரைட்டிங்காக மாறும். செகண்ட் ஒன் பாருங்கள். தே வந்திருக்கு. ஸோ தே வந்தால் நம்ம என்ன போடுவோம்னா வேர் போடுவோம். அடுத்து நமக்கு வெறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா வேர் பிளேயிங் வரும். வேர் பிளேயிங். ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. PLAYING. லாஸ்ட்டாக YING எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க. ஐ டேஸ் ஒயில் ஹி வாஸ் சிங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வாஸ். ஐ வந்தால் வாஸ் வரும். டான்ஸ் என்ன வரும்? டான்ஸிங் ஆகும். ஸோ ஐ வாஸ் டான்ஸிங் ஒயில் ஹி வாஸ் சிங்கிங். ஸோ ஆன்சர் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 2ஆம் படத்துக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து 3ஆம் படத்துக்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.